ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் கிரியா பாபாஜி நமோ. தாமரை பாதங்கள் போற்றி, யோகத்தின் குருவே போற்றி, தீபத்தின் சுடரே போற்றி, அனைத்தும் உமக்கே சமர்ப்பணம் போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு காணொளி இது. கடைசி வரை பாருங்கள், பயன்படுத்திக்கங்க. எல்லாருக்கும் உரியது இது. இந்த கிழங்குக்கு பேர் முடவாட்டுக்கால் அப்படின்னு பேர். முடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் நூலில் போடப்பட்டிருக்கு. கொல்லிமலை வாகனத்தில் கூட படிக்கலாம் நீங்கள். ஏன் முடவாட்டுக்கால் அப்படின்னு வந்துச்சுன்னா, முடவாட்டுக்கால்னால் செம்மறியாட்டுக்கால்னு அர்த்தம். ஆனால் இது வந்து மருவி வந்த பேர். மூட ஆட்டுக்கால்னு பேர் இதுக்கு. மூட ஆட்டுக்கால்னால் செம்மறி ஆடு ஒன்று தவுச்சுன்னா எல்லாம் அது பின்னாடியே தவ்வும். அது எதுக்கு தவுதுன்னு யோசிக்காது. ஒரு செம்மறி ஆடு ஒரு பாதையில் போனால் எல்லாமே அதுக்கு பின்னாடியே போயிடும். அந்த மூடத்தனமான அறிவுள்ள செம்மறி ஆடுனுடைய கால் அப்படின்றத விளையாட்டாக மூட வாட்டுக்கால்னு சொன்னாங்க. அது நமக்கு நாளடைவில் முடவாட்டுக்கால்னு ஆயிடுச்சு. இது வந்து கொல்லிமலையில் அறப்பள்ளீஸ்வரர் கோயிலில் தான், அந்த மலையில் தான் கிடைக்கிது. நிறைய கிடைக்கும். நாங்கள் போயிருந்தோம், அங்கே வாங்கிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், இதில் வந்து அந்த செம்மறியாட்டு கால் முடி மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஒட்டுண்ணி தாவரம். ஒட்டுண்ணி தாவரம்னா இது வந்து இந்த பாருங்கள் முடி அப்படியே செம்மறியாட்டு முடி மாதிரியே இருக்கும். இது பூரா இது வந்து ஒரு 20 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இது வந்து இதனால் 2 மருந்துகள் பண்ணலாம். ஒன்று ஒரு தைலம், அதாவது முழங்கால் வலி, இடுப்பு வலி, ஜாயின் பெயின், அதுக்கு வந்து ஒரு தைலம் பண்ணலாம். ரொம்ப அருமையான தைலம் அது. இரண்டாவதாக இதை வந்து உள்ளே இன்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு 6 மருந்துகள் சேர்த்து இதை ஒரு பவுடராகவும் பண்ணலாம். இந்த 2மே பண்ணுறதுக்கு தான் அதை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இதுக்கு வந்து சேர்க்கக்கூடிய மருந்துகள் என்ன என்ன அளவில் சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த முடவாட்டுக்கால் இதை வந்து இந்த மேலே உள்ள முடி, இந்த முடியை பூரா சுத்தம் பண்ணணும். இதை ஒரு கத்தி வச்சு சுரண்டுனா போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. ஒரு கத்தி வச்சு பொறுமையாக உட்காந்து சுரண்டணும். இது வந்து மரங்களுக்கு இடையில் 2 கேப் இருந்தால் அந்த கேப்பில் வந்து வளரும். ஒரு கிழங்கை வந்து மரங்களுக்கு இடையில் நறுக்கின ஊனி அமுக்கி வச்சோம்னா அது அப்படியே வளர்ந்து ஒரு இலையோடு வரும். இது நிறைய கிடைக்குது, அதனால் நம்ம அதை பயிர் பண்ணணுன்றது இல்லை. அங்கே 2வது மலைகளில் விளையக்கூடிய மூலிகை மாதிரி நம்ம தரையில் அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்காது. அதனால் இதை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அடுத்ததாக இதை என்ன பண்ணலாம், இதை எப்படி சுத்தம் பண்ண பின்னாடி இது எப்படி இருக்குது, அது அடுத்து சுத்தம் பண்ண பின்னாடி இதை என்ன பண்ணலான்றதை தொடர்ந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த முடவாட்டுக்காலை இப்போ சுத்தம் பண்ணுறோம். பாருங்கள், பஞ்சு பஞ்சாக வரும் முடி. அதாவது நீங்கள் வலைத்தளத்தில் பார்த்தா தெரியும், இந்த வெளிநாடுகளில் வந்து செம்மறி ஆடை, பெரிய மலை ஆடு செம்மறி ஆடுகளை அந்த போர்வைக்காக அந்த கம்பளியை சுத்தப்படுத்துவாங்க, அந்த முடியை. அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இதில் எத்தனை முடி இருக்குது இங்கே பாருங்கள். இப்படி சுத்தப்படுத்தும் போது எப்படி வருது பாருங்கள், அந்த முடி அப்படியே வரும். இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே பஞ்சு பஞ்சாக முடி இருக்கும். பூரா செம்மறி ஆட்டுக்கால் முடி மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி இதில் முடியை பூரா சுத்தப்படுத்தணும். ஒரு முடி இல்லாமல் சுத்தப்படுத்தணும். வேலையே இதில் இதுதான். இதில் கையில் கிழிச்சிக்கிறக்கூடாது, கத்தியை வச்சு பொறுமையாக அந்த வேலையை செய்யணும். அந்த மாதிரி நல்லா சுத்தமாக ஒரு முடி இல்லாமல் சுத்தப்படுத்தணும். அதை சுத்தப்படுத்தி இப்படி எடுக்கணும். இந்த பாருங்கள், இதுதான் கிழங்கு. கிழங்கு எப்படி இருக்குது பாருங்கள், உள்ள ஈரமாக இருக்குது. இன்னும் வாங்கிட்டு வந்து 9 நாள் ஆச்சு. ஈரம் போக சீக்கிரத்தில் காயாது இந்த கிழங்கு. இது பாருங்கள், இப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இத்தனை கிழங்கையும் சுத்தப்படுத்தணும். இந்த கிழங்கை பூரா சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலாம், 2 விதமான மருந்துகள் பண்ண போகிறோம். முழுவதுமாக பாருங்கள் வீடியோவை. ரொம்ப பயனுள்ள ஒரு மருந்து இது. இன்றைக்கி எல்லாருக்கும் தேவைப்படக்கூடியதும் கூட. அதனால் இதில் வந்து சோம்பல் இருக்கக்கூடாது. அரைகுறையாக சுத்தப்படுத்துறது, அது மாதிரி இந்த வீணாக போன கிழங்குகள்னு இதில் நிறைய இருக்கும்.
இந்த பாருங்க இப்படி வந்து இதுக்கு பேர் மரக்கரைன்னு பேர். மரக்கரைன்னு சொல்லுவாங்க. மரக்கரைனா அந்த மரத்தோட அந்த தன்மை வந்து இதில் வந்து சேர்ந்துருக்கும். இந்த பாருங்க அப்படியே இத்து போன மாதிரி இருக்கும் இந்த கிழங்கு. அதெல்லாம் சீவிரணும், எடுத்துடணும். அந்த மாதிரி கிழங்குகளில் அந்த மரக்காரையை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இதில் நல்லா தெரியும் பாருங்கள் மரக்காரை. இந்த பக்கம் பார்த்தா கிழங்கு மாதிரி தெரியும், இந்த பக்கம் இந்த மரக்காரைன்றது இருக்கும். இதை பூராத்தையும் எடுத்துகிட்டு கிழங்கு இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக செய்ய வேண்டிய வேலை. க்ளீன் பண்ணி முடித்த பின்னாடி காட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் இதை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முடவாட்டுக்கால் அந்த கிழங்கை வந்து மேலே உள்ள ரோமங்களை சுத்தப்படுத்தி அதை நல்லா கழுவி இப்படி இடிச்சிருக்கணும். இரும்பு உரலில் போடணும். இரும்பு உரலில் போட்டு இடிக்கணும். இந்த மாதிரி இரும்பு உரல் வேணும். இரும்பு உரலில் இரும்பு உலக்கை இருக்குதுங்க, இரும்பு உலக்கையை வச்சு இடிக்கணும். முதல்ல இந்த மாதிரி தான் இடிக்கணும். இப்படி தான் வரும். இப்படி வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வருது. இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி இடித்து எடுத்ததை மிக்சியில் கொண்டு போய் அரைச்சி நைஸ் ஆக்கணும். இந்த மாதிரி வரும். இங்கே பாருங்க. இப்போ இதையும் பார்த்தா வித்தியாசம் நல்லா தெரியும். இது பஞ்சு மாதிரி வந்துடும். இது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்தால் தான் உங்களுக்கு சாறு முழுசுமாக எடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சாறு பாதி தான் வரும். பாருங்க, இந்த மாதிரி எடுத்ததை நல்லா இப்படி புழிஞ்சு பாருங்கள் இப்போ எப்படி சாறு வருதுன்னு பாருங்க. அருமையாக வரும் சாறு. பூரா இந்த மாதிரி சாறு எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி திப்பி வந்து இப்படி இருக்கும். தேங்காய் நார் மாதிரி இருக்கும். இப்படி உதுத்து போட்டுடலாம். அதை என்ன செய்யலாம்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நல்ல சாறு வரும். இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் அடித்து எடுத்துட்டிங்கன்னா இந்த கிழங்குல, முடவாட்டுக்கால் கிழங்குல அப்படி ஒரு சாறு வரும். இங்கே பாருங்க, அருமையாக இருக்கும் இந்த சாறு. பார்க்குறதுக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும். நல்ல ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாறு. இப்போ ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கும் பார்த்தா. இங்கே பாருங்கள், இப்படி எடுக்கணும். இந்த மாதிரி பூரா முதல்ல இடிக்கிறான். அதாவது முடவாட்டுக்கால் கிழங்க மேலே உள்ள முடிகளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அதை அப்படியே துண்டு துண்டாக வெட்டி இரும்பு உரலில் போட்டு இடித்தோம்னா இப்படி வரும். இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துக்கிட்டு மிக்சியில் அரைச்சோம்னா இப்படி வந்துடும் நைஸாக, அப்படியே பஞ்சு மாதிரி. அதை நம்ம புழிஞ்சு சாறு எடுக்கிறோம். அந்த சாறை வச்சு இப்போ எவ்வளோ ஒரு அற்புதமான மருந்து இருக்குது பாருங்கள். ஏற்கனவே வந்து நமக்கு முழங்கால் வலியை நீக்குவதற்கு உண்டான ஒரு தைலம் போட்டிருக்கேன் இதில். அது வந்து அடிப்படையாக செய்கிறது. இது கிடச்சா அது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் வீட்டில். பெரியவங்களுக்கு முழங்கால் வலி, முழங்கை வலி, இந்த மாதிரி இருந்து இடுப்பு வலி இதெல்லாம் இருந்தால் தீரும். ஆனால் இப்போ சொல்ல போகிற மருந்து ரொம்ப அருமையான மருந்து. இது வந்து எந்த நோயை குணப்படுத்தும், இது படிப்படியாக எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ இதை பூரா எடுத்து நான் சாறு எடுத்த பின்னாடி அடுத்து என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப்பு இதில் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன். ரொம்ப அருமையான மருந்து. பல ஆயிரம் ரூபாய்கள் செலவழித்து தீராத ஒரு நோயை அழகாக தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து இது. அதனால் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கங்க, படிப்படியாக செய்யுங்க. இனி நம்ம இதை பூரா சாறு எடுத்த பின்னாடி இது என்ன செய்யணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம அந்த முடவாட்டுக்கால் அதை வந்து அந்த ரோமமெல்லாம் நீக்கி சுத்தமாக கழுவி அதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அதை இரும்பு உரலில் இடித்து எடுத்து அதை போய் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி அதில் சாறு புழிஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம். இது வந்து 5 லிட்டர் இருக்குது இப்போ சாறு. இது ஒரு முக்கியமான பெரிய நோய்க்கு மருந்து. நம்ம நண்பர் அவருக்காக செய்கிறேன். இது வந்து முடவாட்டுக்கால் அந்த சாறு வந்து ஜூஸ் 5 லிட்ரு. தண்ணி கிண்ணி ஊற்றாமல் இடிக்கணும். அந்த கிழங்கு வந்து நீங்கள் இடித்தாலே அதுலேருந்து தண்ணி தெறிக்கும். அந்த அளவுக்கு ஈரச்சத்தாக இருக்கும். இது சுத்தமான முடவாட்டுக்கால் சாறு 5 லிட்ரு. இது நல்ல பெரிய பல். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், பூண்டு வாங்க சின்ன பூண்டாக வாங்காதீங்க அப்படின்னு மருந்துகளுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பல் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பூண்டு வாங்கி உரித்து வச்சுருக்கோம். 2.5 கிலோ. 5 லிட்ரு சாறு 2.5 கிலோ பாதி பூண்டு உரித்து வச்சுருக்கு. இப்போ இந்த பூண்டை கொண்டு போய் மிக்சியில் அடிக்கணும். மிக்சியில் அடித்து விழுது மாதிரி ஆக்கி
அதை எடுத்துகிட்டு வந்து இந்த சாரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதுக்குள்ளே போட்டு ஊற வைக்கணும். பாருங்கள் எப்படி ப்ராசஸ், ரொம்ப அருமையான ப்ராசஸ் இது. இதை சாரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றணும், சில்வர் பாத்திரத்தில் இல்லை மண்பானையில் ஊற்றலாம். இந்த பூண்டை அரைச்சி விழுதாக்கி அதோட கலந்து வைக்கணும். அப்படி வச்சிட்டோம்னா அது ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறணும், ஒரு இரவு ஊறணும். ஒரு நாள் 24 மணி நேரம் ஊறினா ரொம்ப நல்லது, தேவையில்லை, ஒரு இரவு ஊறினாலே போதும். அதனால் இப்போ வந்து நம்ம இதை மிக்சியில் அரைச்சி இதோட கலந்து போகிறோம். கலந்து வச்சுட்டு இது காலையில் இதை எடுத்து என்ன பண்ணணும், இதை எப்படி மருந்தாக மாற்றணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இரவு 11 மணி ஆகுது. அதனால் இப்போ தான் பூண்டு உரித்து முடித்து அந்த ஜூஸ் ரெடியாக இருக்குது. இப்போ மிக்சியில் அடிச்சிடுவோம். அடித்து அதை விழுதாக்கி இதில் கலந்துருவேன். அடுத்ததாக காலையில் நம்ம பார்க்கலாம் இது அடுத்து என்ன செய்யணுன்றது. இது வந்து இப்போ 5 லிட்ரு சாரில் நம்ம ஊற்றியாச்சு. 5 லிட்ரு சாரையும் ஊற்றி நம்ம அதில் வந்து இந்த வெள்ளை பூண்டையும் போட்டாச்சு. வெள்ளை பூண்டை அரைச்ச விழுதையும் போட்டு நல்லா கலக்கிட்டோம். முடவாட்டுக்கால் சாறு வந்து 5 லிட்ரு, வெள்ளை பூண்டு விழுது வந்து 2.5 லிட்ரு எல்லாம் போட்டாச்சு. இதில் 2.5 கிலோ போட்டு இப்போ கலக்கிட்டோம், நல்லா கலக்கிட்டோம். இப்போ கலக்கி வச்சதால் அது பாட்டுக்கு கலக்கி இருக்கும். இது நைட்டு பூரா அப்படியே ஊறணும் நல்லா. இது ஊறின பின்னாடி காலையில் இது என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். காலையில் இது எந்த மாதிரி மருந்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நைட்டு 12:30 மணி ஆகுது. அதனால் இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சு காலையில் பார்க்கலாம். நன்றி. இப்போ கவனிங்க, இந்த முடவாட்டுக்கால் அந்த தண்ணி, அந்த ஜூஸில் அந்த கிழங்கை இடித்து புளிஞ்ச தண்ணியில் 5 லிட்டர் தண்ணியில் 2.5 கிலோ வெள்ளை பூண்டை உரித்து அதை மிக்சியில் நைஸாக அடித்து அந்த இதை கரைச்சிருக்கோம். கரைச்சி ஒரு நாள் இரவு முழுவதும் வச்சுருந்துருக்கோம். இப்போ இப்படி இருக்குது. இதுக்கு அடுத்து இது வந்து முடக்கத்தான் இலை சாறு 2.5 லிட்ரு, 5 எண்ணெயும் சேர்ந்து 2.5 லிட்ரு. அதாவது முடக்கத்தான் இலை சாறு 2.5 லிட்ரு, 5 எண்ணெயும் சேர்ந்து 2.5 லிட்ரு. இதை ஊற்றி இதில் கலந்து காய்ச்சி, கெட்டு போயிடாமல் கொஞ்சம் காய்ச்சி சூடு பண்ணி வச்சுருக்கோம். இது தனியாக இங்கே இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்ததாக நம்மகிட்ட வந்து இழுப்பெண்ணெய், புங்கெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய், இந்த 5 எண்ணெயும் 1.5 லிட்டர் வாங்கி வச்சுருக்கிறோம் ரெடியாக. இப்போ இது நம்ம முடவாட்டுக்கால் கிழங்கு இடித்த சாரும் வெள்ளை பூண்டும் கலந்த கலவை. இது முடக்கத்தான் சாரும் 5 எண்ணெயும் சேர்ந்த கலவை. அதுபோக தனியாக வந்து எல்லாத்துலேயும் 1.5 லிட்டரு மாரி 2.5 லிட்டர் வச்சுருக்கிறோம். இதுதான் வந்து வைத்தியர்கள்ட்ட இருந்தால் தான் இந்த மருந்தை செய்ய முடியும். இது வந்து குருமருந்து. இது இதில் கலக்கணும். இந்த குருமருந்து எப்படி செய்யறதுன்றது வந்து அது ஒரு பெரிய வீடியோவாக வரும். அதனால் அது குருமருந்து வந்து இது எல்லாத்துக்கும் போடக்கூடிய பொதுவான குருமருந்து. எல்லா மருந்துகள்லையும் இந்த குருமருந்து சேர்த்தா தான் அது 100% வேலை செய்யும். அதுபோக ரொம்ப நாள் அந்த மருந்துகள் கெடாது. அதுக்காக போடக்கூடிய குரு சுண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து. இப்போ முதல்ல இதை பார்ப்போம் எப்படி செய்கிறதுன்னு. இப்போ இந்த எண்ணெய் கலந்ததை வந்து நம்ம அடுப்பில் சட்டியில் ஊற்றிடுறோம். பாருங்கள், அது பாதி காய்ச்சின மேனிக்கு அப்படியே இருக்கும். அது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பச்சையாக தெரியும் முடக்கத்தான் அந்த இலைச்சாறு. அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக எண்ணெயோடு சேர்த்து 3 நாள் ஊற வைக்கணும். இப்படி இந்த நல்லா தெரியுது இப்போ உங்களுக்கு. 3 நாள் ஊற வச்சாச்சு. அதாவது முடக்கத்தான் இலைச்சாரையும் 5 எண்ணெய் 1.5 லிட்டரும் ஊற்றி மொத்தம் 5 லிட்டர் ஆகும். அந்த 5 லிட்டரை அப்படியே 3 நாளைக்கு லேசாக சூடு பண்ணணும். லைட்டாக லேசாக ஒரு கொதிக்கிற மாதிரி பண்ணி இறக்கி 3 நாளைக்கு வச்சிடணும். இப்போ 3 நாள் கழித்து இப்படி இருக்கும் அந்த மருந்து. இப்போ பூரா அந்த வடிச்சிட்டேன் அதில் பூரா. இப்போ அதுக்கு அடுத்ததாக இந்த மருந்தை அதில் ஊற்றணும். இந்த மருந்து வந்து இப்போ அதில் ஊற்ற போகிறோம். இந்த மருந்தையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த மருந்தை ஊற்றணும். வண்ணார இது பூண்டு போக இதுக்கு வந்து 1/2 கிலோ பெருங்காயம் வேணும். கட்டி பெருங்காயம்
அதை வாங்கி வறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வறுத்து பொடி பண்ணி இதில் வந்து கலக்கணும். எப்போ கலக்கணுன்றதை சொல்கிறேன். இதை தூக்கி அதில் ஊற்று, மெதுவாக அப்படியே தூக்கு. மெதுவாக ஊற்றணும், தெரிக்கும். உள்ளே கொண்டு போயிரு சட்டியை. ஊற்று அப்படியே. இப்போ அந்த முடவாட்டுக்காலும் அந்த வெள்ளை பூண்டும் கலந்த கலவையும் ஊற்றியாச்சு அதில். அவ்வளோதான், கொண்டா போதும். இதையும் இப்போ ஊற்றி கலந்துட்டான். இப்போ இதையும் ஊற்றி சுத்தமாக அதில் இருக்கிற அது ஏதாவது ஒட்டாமல் ஒன்றும் செய்யாது, ஒட்டாமல் கொள்ளாமல் இருக்கும். அதை வந்து இப்போ கலந்துட்டோம். நம்ம எதுவும் மருந்தை வந்து எந்த மருந்தும் ஒரு ட்ராப் கூட வீணாகக்கூடாது. அதை பொறுமையாக கையாளணும். மருந்துகள் வந்து வீண் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு சொட்டு மருந்து கூட உயிரை காப்பாற்றும். அப்படின்றதுனால இந்த மருந்துகளை வந்து வீண் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இதில் ஊற்றிட்டோம். இப்போ வந்து முடக்கத்தான் சாறு அதோட 5 எண்ணெய் சேர்ந்து 5 லிட்ரு, அதுபோக முடவாட்டுக்கால் சாறு 5 லிட்டரில் 2.5 கிலோ பூண்டை அரைச்சி கலந்த கலவை 2 இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த எண்ணெய்களை ஊற்றணும். இந்த எண்ணெய்களை பூரா இப்போ நம்ம அதில் ஊற்றணும். இது வந்து புங்கெண்ணெய் 1/2 லிட்ரு. புங்கெண்ணெய் ஊற்றிட்டோம். அடுத்ததாக இழுப்ப நெய். இழுப்ப எண்ணெய்ன்னு சொல்ல மாட்டாங்க, நெய்ன்னு தான் சொல்லுவாங்க. அது இழுப்ப எண்ணெய். அது நெய் மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் சுத்தமாக செக்கில் ஆட்டி எடுத்தது, நம்மளுக்குன்னு ஸ்பெஷலாக வாங்குறது. இது கலப்படம் இல்லாமல் இருக்கும். அந்த கலர்னால் அந்த கலர், நெய்னா நெய் மாதிரியே இருக்கும் இழுப்ப நெய். இந்த மாதிரி, ஏன்னா இது வந்து ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு மருந்து, ஒரு பெரிய நோயிலேருந்து நீக்கிறதுக்காக செய்யும்போது அது அவ்வளவு சுத்தமாக செய்யணும். இது வந்து விளக்கெண்ணெய். இது வேப்பெண்ணெய். வேப்பெண்ணெய். அடுத்ததாக நல்லெண்ணெய். இப்போ எல்லாமே நம்ம மருந்துகளை பூரா அதில் ஊற்றிட்டோம். இப்போ எண்ணெய்கள், மருந்துகள் எல்லா கலவையும் பண்ணியாச்சு. இனி இதை வந்து இந்த மாதிரி ஒரு அடுப்பு, இதுக்கு பேர் தான் ராக்கெட் அடுப்புன்னு பேர். இதில் ப்ளோயர் வந்து உள்ளே வந்திருக்கோம். இதில் விறகு ஜாஸ்தி வீணாகாது, அதே சமயம் புகையாது. இதை பற்ற வச்சுட்டு விறகு வேணும்னா இந்த ஓட்டை வழியாக நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா கனமானது. இதே ராக்கெட் அடுப்பு 2500 இருக்குது. ஆனால் ஒரு 4-5 தடவை நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா இந்த தகரம் போயிடும். இது 1/4 இன்ச்சு கனத்தில் இரும்பு பைப்பு இது. அதனால் இது ரொம்ப நாளைக்கு இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்குது இது. இப்போ இந்த அடுப்பை பற்ற வச்சு இதை தூக்கி வைப்போம். இது கிளறும்போது எப்படி வரும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ப்ளோயர் வச்சு ஊதும்போது நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். இந்த பழைய சென்ட்ரிங் வேலை பார்த்துட்டு அந்த கட்டைகள், இந்த சின்ன சின்ன பீஸு கட்டைகள்லாம் வீணாக போய் அதை ஒரு பெரிய ஒரு டிராக்டரே இருக்கும், அதை கொண்டு போய் எரிக்க போனாங்க. இல்லை நமக்கு வேணும்னு சொல்லி அதை அப்படி கொண்டு வந்து இங்கே கொட்ட சொன்னேன். அதில் தான் நம்ம இப்போ மருந்தே காய்ச்சிறோம். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன பீஸுக இந்த மாதிரி வச்சுருக்குறோம் கட்டையெல்லாம். இதிலெல்லாம் ஆணி ஈனியெல்லாம் இருக்கும். அது பாருங்கள், ஆணி இருக்குது பாருங்கள். இதில் அந்த சென்ட்ரிங் அடித்த ஆணியெல்லாம் இருக்கும். அதை நம்ம எடுக்க தேவையில்லை. எரியும் போது அதுவே தானாக விழுந்துடும். இது அந்த எரியும் போது தானாக விழுந்துடும். இந்த எரிஞ்சு முடிஞ்ச உடனே சாம்பல் ஆகிடும். அந்த சாம்பலை வந்து எடுத்து வைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சாம்பலை எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுமான்னு கேட்பீங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அந்த சாம்பலை எடுத்து வச்சிங்கன்னா இந்த சாம்பலை வந்து லேசாக ஒரு டப்பாவில் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த மாதிரி அண்டாக்கு கீழே பூசிடணும். இந்த மாதிரி அண்டாக்கு கீழே பூசிட்டோம்னா நம்ம வந்து அடுப்பு கறி கழுவும் போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கறி பிடிச்சிக்கணும் ரொம்ப. இது உடனே போயிடும். அந்த சாம்பல் மேலே பூசிட்டோம்னா எவ்வளவு கறி ஏறி இருந்தாலும் உடனே போயிடும். இப்போ இந்த மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ட்ரம்மை தூக்கி வச்சுருவோம். வச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆகுது இந்த எண்ணெய் காயறதுக்கு அப்படின்றத பார்க்கலாம். இங்கே கவனிங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான பக்குவம். இந்த எண்ணெய் வந்து கொதிக்கும் போது இப்படி பொங்கும் பாருங்கள், பச்சை கலரில் அப்படியே பொங்கும். கொதிக்குது, ஆனால் பொங்குது. அதனால் நம்ம ஒருத்தர் பக்கத்தில் இருந்து இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். 3 மணி நேரம் ஆகும்.
கை விடாமல் கிளறினதை சரி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு போனோம்னா பொங்கி எல்லா எண்ணெயும் கீழே ஊற்றிடும். அதனால் இது இப்படி கை விடாமல் கிளறிக்கிட்டு இருக்கணும். ஒரே மாதிரி அடுப்பு எரிக்கணும். இப்போ ப்ளோயர் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா நெருப்பு ப்ளோயரில் கொடுக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். அதனால் ப்ளோயர் ஆஃப் பண்ணிட்டோம்னா சீராக வரும். இப்போ பாருங்கள், அப்படியே வந்து எண்ணெய் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இது ஏன் பச்சை கலரில் கொதிக்குது? இப்போ எண்ணெய் இது அந்த முடவாட்டுக்கால் தண்ணி சத்து பூரா போகணும். அது மாதிரி பூண்டில் இருக்கக்கூடிய தண்ணி சத்து பூரா போகணும். அப்போ தான் அந்த கொதி நிற்கும். அது 3 மணி நேரம் ஆயிடும். அது யாராவது ஒருத்தர் இப்படி மரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியை கட்டிக்கோங்க. நான் கை சுடும். கட்டிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அதாவது இது அப்படி சப்போஸ் நம்ம கிண்டியும் அது ரொம்ப இதாகி பொங்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் பக்கத்தில் ரெடியாக வச்சுருக்கணும். இது ரொம்ப பொங்குச்சுன்னா அதில் தூக்கி நடுவில் வச்சுட்டோம்னா பொங்குனது பூரா பாத்திரத்துக்குள்ளேயே பொங்கிக்கிறோம். அதுலேயே வலிஞ்சிடும். அப்புறம் நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம இது மாதிரி ரெடியாக இல்லை அப்படின்னு சொன்னால் கீழே வச்சோம்னா எல்லா எண்ணெயும் பொங்கி கீழே போயிடும். அதனால் இது நிறைய நாங்கள் அனுபவப்பட்டதுனால தான் இதெல்லாம் பண்ணுறோம். நீங்கள் அது மாதிரி ஆரம்பத்தில் நஷ்டம் ஆகிடக்கூடாதுன்னு எங்கள் அனுபவங்களை உங்கள்கிட்ட சொல்கிறோம், பகிர்ந்துக்கிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம், இந்த இப்போ நம்ம கிண்டுற பாத்திரம் இது உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதில் நடுவில் இப்படி ஒரு சின்ன ஒரு ஸ்டே வச்சிட்டோம்னா சப்போஸ் ரொம்ப பொங்கி மேலே வருதுன்னா டக்குன்னு தூக்கி அதுக்குள்ளே வச்சிட்டோம்னா பொங்கி அதில் வடிகிறது கூட வடியட்டும்னு விட்டுறலாம். அப்புறம் நம்ம சூடாரி எடுத்துக்கலாம், மெதுவாக காய்ச்சிக்கலாம். அப்புறம் அதனால் இந்த எண்ணெய்கள் காய்ச்சும் போது இந்த மாதிரி ஒரு தனியான வடிபாத்திரம்னு பேர் இதுக்கு. அது மாதிரி பொங்கி வடிக்கக்கூடிய பாத்திரம் அது. அதை ரெடியாக வச்சுக்கிறேன்னா இந்த மாதிரி நம்ம இப்போ கிண்டும் போது பாருங்கள் எப்படி பொங்குதுன்னு பாருங்கள். பொங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் கையை விட முடியாது. அதனால் இந்த மாதிரி பொறுமையாக செய்யுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து எண்ணெய் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்குது. முடக்கத்தான் சாறு 5 எண்ணெய் கலந்தது, அது போக முடவாட்டுக்கால் சாறு, பூண்டு விழுது எல்லாம் போட்டு காய்ச்சின எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த பொங்கல் அடங்கி அந்த பொங்குற இது வந்து அடங்கி இப்படி கொதிக்கும். இந்த மாதிரி கொதிக்கும். இப்படி கொதிக்கும் போது என்ன செய்யணும்னா அடுத்ததாக அதில் போடக்கூடிய மருந்து தான் கிளச்சி பருப்பினுடைய மாவு. பாருங்கள், கிளச்சி பருப்பை வாங்கி அதை கிளச்சிக்காய் வாங்கி உடச்சி உள்ள பருப்பு எடுத்து அந்த பருப்பை லேசாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம். இதில் 2 கிலோ மாவு இருக்குது. ஆனால் இந்த எண்ணெய்க்கு வந்து 1 கிலோ போட்டால் போதும். 1 கிலோ மாவு போட்டோம்னா போதும். இதை 2 கிலோவை 1 கிலோவாக பிரித்து எடுத்து இப்போ போடுவோம்.